திரு சிவ ராஜசேகர், நான் உங்ககிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். திருமாவளவனுடைய அந்த கருத்து அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி ஒரு கலந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பார்க்கலாம்? ஆம் ஆத்மிக்கு இப்படி ஒரு பின்னடைவு ஏற்படும் எதிர்பார்க்கலன்னு குறிப்பிடுறார். தேர்தலில் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய கருத்து உண்மையிலேயே யோசிக்கப்பட வேண்டிய, வரவேற்க வேண்டிய ஒரு கருத்து. அது எல்லா தலைவர்களுமே எல்லா இடத்துலையுமே இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறவர்கள் அதை பின்பற்றுவார்களே. ஆனால் நிச்சயம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிற ஒரு வல்லமை படைத்த ஒரு கூட்டணி கண்டிப்பாக இந்தியா கூட்டணி அமையும். ஆனால் சில இடங்களில் தேர்தல் நிலை என்று வருகிற போது அந்தந்த மாநிலங்களினுடைய இதுக்கு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் பேரியக்கம் தன்னை மீண்டும் வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் கடந்த 10 ஆண்டுகளாக எங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை அங்கே டெல்லியில் இழந்திருக்கிறோம். அதை மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கும் இருக்கிறது. எனவே அந்த வகையில் அந்தந்த மாநிலங்களினுடைய நலன்களை வைத்து பார்க்கிற போது காங்கிரஸ் பேரியக்கம் அந்த இடத்திலே தலைவர் எடுத்த முடிவு என்பது அதையொட்டித்தான் இருந்ததே தவிர இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் நிச்சயம் காங்கிரஸுக்கு கிடையாது. தேசிய அளவில் வருகிற போது பொது எதிரியாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணி மீண்டும் பெருமளவுல பாதிச்சிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தனித்து போட்டியிட்டது இல்லை, கண்டிப்பாக நாங்கள் கடந்த முறை பெற்றதை விட இந்த முறை நாங்கள் ஒரு 7% அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம். ஒரு இடத்துல நாங்கள் முன்னணியில் இருந்ததாக பார்த்தோம். இப்போது அந்த இடத்துல கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிறதாக பார்க்கிறோம். ஆனால் வாக்கு சதவீதத்தை பொறுத்தவரை 7% வாக்குகள் என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அங்கே இருக்கிற சூழ்நிலை, அங்கே இருக்கிற அரசியல் சூழ்நிலை என்பது எங்களை பொறுத்தளவில் ஊழல் எதிராக ஒரு இயக்கத்தை கண்டு ஒரு ஆட்சிக்கு வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் காலத்தின் கோலம் அவர் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்பட்டு அவர் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். எங்களை பொறுத்தளவில் எப்படி அங்கே மாசு வடிந்திருக்கிறதோ, காற்றிலே கலந்திருக்கிற மாசு போல் அங்கே பிஜேபியாலும் ஆம் ஆத்மியாலும் ஏற்பட்டிருக்கிற மாசை துடைத்தெறிய வேண்டிய பொறுப்பு காங்கிரஸுக்கு இருக்கிற காரணத்தினால அந்த பணியை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த தேர்தலிலே தனித்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் தேசிய அரசியல், தேச நலன் என்று வருகிற போது பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்று காங்கிரஸ் பேரியக்கம் வலிமை பெற வேண்டும். மாநில கட்சிகள் அதற்கு துணையாகவும் இருக்க வேண்டும். மாநில கட்சிகளுடைய துணையோடு அது ஒரு வரும் கூட்டணியாக இந்தியா கூட்டணி வலிமை பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தேசிய அளவிலான பார்வை. ரைட். இப்போ அண்மை செய்தியை பார்க்கிறோம். திமுக வேட்பாளர் சந்திரகுமார் 5வது சுற்றில் 37,000 வாக்குகளை கடந்திருக்கிறார். 5வது சுற்றின் முடிவில் சந்திரகுமார் 37,001 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இதேபோல் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமி 7,668 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக இதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 சுற்று முடிவில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீத நிலவரங்கள் நமக்கு கிடைக்க பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அண்மை தகவல்களை துல்லியமாக உடனுக்குடன் நாம் வழங்கி வருகிறோம். 5வது சுற்றின் முடிவில் திமுக வேட்பாளர் 37,000 வாக்குகளை கடந்திருக்கிறார். இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அப்படிங்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பொன்ராஜ், இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலினுடைய தற்போதைய நிலவரம் அப்படிங்கிறது எதை உணர்த்துறதா இருக்கு? இது கிட்டத்தட்ட 64% வாக்குகள் பெற்ற திமுக இன்றைக்கு 80% வாக்குகளை பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 6% வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் இன்றைக்கு கிட்டத்தட்ட 12% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இல்லை. 25% வாக்குகளை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் இல்லை. அப்போ இன்னைக்கு அந்த 25%த்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6% வாக்குகள் பிஜேபி வாக்குகள் நாம் தமிழரை நோக்கி சென்றிருக்கிறது என்பது இதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. அது பிஜேபி வாக்குகள்னு மட்டும் எடுத்துக்க முடியுமா? அதுதான் அப்படிதான் போயிருக்கு. இல்லைன்னா பெரும்பாலான வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் தான். கிட்டத்தட்ட 20% வாக்குகள் 15%-லிருந்து 20% வாக்குகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி தான் இது சென்றிருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. இனி இப்போ போக போக தெரியும் எந்த அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகளையும் பிஜேபி வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி பெறப்போகிறது. இந்த 11% இல்லை 20% அவர்கள் மாறுகிறார்களா என்பது போக போகத்தான் தெரியும். ஆனால் பெரும்பாலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் திமுகவை நோக்கி சென்று விட்டது என்றுதான் இந்த தேர்தல் தற்போதைய நிலவரம் வரை தெரிகிறது.
எனவே வந்து ஈரோடு கிழக்கு தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போனால் கூட பெரியார் எதிர்ப்பு வாக்குகள், அதாவது பெரியாரை எதிர்க்கக்கூடிய நாம் தமிழரும் பெரியாரை எதிர்க்கக்கூடிய பிஜேபியும் இணைந்து தான் இந்த 12% வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் பெரியாரை தலைவர்கள் மறந்துவிட்டாலும் தொண்டர்கள் மறக்கவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். தலைவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் பெரியார் படத்தையே அதிமுக போஸ்டரில் அடிக்கிறது இல்லை, ஆனால் தொண்டர்கள் மறக்காமல் அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ரைட். திரு அர்ஜுனமூர்த்தி, இப்போ இந்த ஓட்டு பிரிந்தது அப்படிங்கிறது வந்து இப்போ பிஜேபிக்கு வர வேண்டிய ஓட்டுகள் வந்து நாம் தமிழருக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுற பொன்ராஜனுடைய விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவரே அதையும் சேர்த்து சொல்லிட்டார். ஏடிஎம்கே ஓட்டு வந்து திராவிட கட்சிக்கு போயிடுச்சு, அதுக்கு பெரியாரோட பிம்பம் இருக்குது அப்படியெல்லாம் சொல்லியிருக்கார். பெரியாரோட பிம்பத்தை வந்து ஓரளவுக்கு இவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் தொடர்ந்து அது சம்மந்தமாக பேசிக்கிட்டு வர்றதுனால யாருக்கு தெரியும், பெரியாரோட வாக்கு ஓட்டு கூட இவங்களுக்கு வந்திருக்கலாமே, நாம் தமிழருக்கு வந்திருக்கலாமே. ஏன்னா புரிதல் இன்மையில் இருந்த தமிழ் மக்களுக்கு ஒரு புரிதல் உணர்வுக்கு வரும்போது அந்த ஓட்டு கூட டிரான்ஸ்லேட் ஆகி இவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். பாஜக ஓட்டு வந்திருக்குன்னு அண்ணன் ஒரு குத்துமதிப்பான ஒரு கணக்கை சொல்லிட்டாங்க. ஆனால் டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் அப்படிங்கிறது திமுகவுக்கு இப்போதைக்கு இருக்கு. இந்த 30,000 ஓட்டு வந்து எதிர்பார்த்தப்பட்ட ஓட்டு தானே. என்ன காரணம்னு வச்சுக்கோங்களேன், வலிமையான எதிரிகளே அங்கே இல்லை. இப்போ வலிமையான எதிரிகள் இல்லாத போது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக மக்கள் மனசு மாறுறதுங்கிறது அது கட்சியை தாண்டின ஒரு விஷயம் தானே ஒழிய, இதில் வந்து திமுகன்னு அவங்க ஓட்டு அளித்தார்களா, ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ பிரதிநிதி நம்ம தொகுதிக்கு கிடைச்சா அதனால் நமக்கு லாபம் பெறும்னு நினச்சாங்களான்னு தான் பார்க்கணும். இதெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரி நிலைப்பாடை மக்கள் எடுக்க விரும்ப மாட்டாங்க. இந்த நிலைப்பாடு ஒரு விதமான ஒரு நிலைப்பாடாக நம்ம எடுத்துக்கலாம் மனநிலைவில். ரெண்டாவது வந்து ஈரோடை பொறுத்த வரைக்கும் இவங்க நிறைய வந்து வாக்குறுதிகளை தனிப்பட்ட முறையில் அந்த மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சொச்ச காலத்தில் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொன்னது கூட ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடாக கூட மக்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இல்லாமல் இந்த கரண்ட் எம்எல்ஏ வந்து சந்திரகுமார் அவர்கள் ஆல்ரெடியே எம்எல்ஏ இருந்தவர் அந்த பகுதியில், அவரை பற்றின ஒரு பிம்பமாக அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் இதை கூட்டி கழித்து பார்த்து இது திமுகவோட வெற்றின்னு சொல்வதை காட்டிலும் இந்த மக்கள் இந்த குறைஞ்ச காலத்தில் நமக்கு எது மாதிரி சாதக பாதங்களை உணர்ந்து அது சம்பந்தமாக வாக்களித்து மக்கள் தன் நலனை விரும்பி எடுக்கக்கூடிய முடிவுகள் சில சமயத்தில் இப்படி ஒரு இந்த மாதிரி இன்ட்ரீம் டைமில் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது, கேட் ஆன் த வால் ஆக்டிவிட்டி எப்போதுமே நடக்கும். இதை வந்து நம்ம ஒரு சீரியஸ் இஷ்யூ ஆக்க வேண்டாம். ரைட். நான் அது உங்களோட முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். அப்போ இந்த எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது யாருக்கு அறுவடையாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நம்ம அது குறித்து தொடர்ந்து பேசலாம். இந்த சிறப்பு நேரலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.